ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமுமே படிப்பினை தரக்கூடிய ஒரு நிகழ்வுகளை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஜம்ஜம் கிணற்றுல நடக்கக்கூடிய ஒரு பெரும் அதிசயத்தை பத்தி பார்க்கலாம். நமக்கு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் மார்க்கத்துல, அதாவது இஸ்லாத்துல ரொம்பவே ஸ்பெஷலாகவும் புனிதமாக்கப்பட்டதாகவும் இருந்துட்டு இருக்கு. இன்னும் அதிசயமாகவும் இருந்து கொண்டிருக்கு. அதுக்கெல்லாம் நம்மளால பாத்தீங்கன்னா காரணமே சொல்ல முடியாது. அதோடைய ஒரு வரலாறோடு சேர்த்து அதை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னுமே அனுபவித்துக் கொண்டிருக்கும். அதுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா காபால இருக்கக்கூடிய கல், அந்த அஸ்வத் கல்லு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கேயே இருக்கக்கூடிய சஃபா மருவா மலை, அதுக்கப்புறம் அங்கேயே இருக்கக்கூடிய ஜம்ஜம் தண்ணி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா பெரும் பொக்கிஷமா தான் நம்ம சொல்லணும். அதுலயும் நம்ம அங்க போயிட்டாவே போதும், மஸ்ஜிதுல் ஹரம்குள்ள போயிட்டாவே அது அத்தனையுமே பக்கத்தாலேயே இருக்கும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பொக்கிஷங்களை கொண்டதுதான் மக்காவாக இருக்கு, மஸ்ஜிதுல் ஹரமாக இருக்கு. அந்த இடத்துல இந்த ஜம்ஜம் தண்ணியை பத்தி இன்னைக்கு விஞ்ஞானிகள்லாம் வியந்து சொல்ற அளவுக்கான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஜம்ஜம் தண்ணி இருக்கக்கூடிய கிணறு அப்படிங்கிறது அந்த மாதிரி பல கிணறு எல்லாம் கிடையாது. ஒரே ஒரு கிணறு தான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல எத்தனையோ இடத்துல பாத்தீங்கன்னா ஏரி இருக்கு, கிணறு இருக்கு, குளம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அந்த தண்ணிக்கு நிகரா இந்த உலகத்துல வேற எங்கேயுமே தண்ணி இல்லை. எந்த இடத்துல செக் பண்ணி பார்த்தாலும் அதுவும் வேற எந்த தண்ணியும் மேட்ச் ஆனதே இல்லை. அதுவே ஒரு பேரதிசயம் தான். அதே மாதிரி அந்த தண்ணி பாத்தீங்கன்னா எங்கிருந்து வருதுன்னே யாருக்கும் தெரியல. ஏன் தெரியலன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு பாலைவனம் தண்ணியே இல்லாம இருக்கு. திடீர்னு தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு. வந்த நாள்ல இருந்து எத்தனை வருஷமா பாத்தீங்கன்னா அது நடந்துட்டு இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல இருந்து இன்னைக்கு வரையும் வத்தாம இருந்து கொண்டு இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு காலம் எப்படி ஒரு கிணறு வத்தாம இருக்கும். அந்த மாதிரி பல நூற்றாண்டாகலாம் கிணறு வத்தாம இருக்கிறதுங்கிறதே ரொம்ப பெரிய அதிசயம். நீங்க பாத்தீங்கன்னா நதியே வத்திட்டு இருக்குது. எந்த அளவுக்குன்னா, நம்ம வரலாற்றுல பார்க்கும்போது ஹதீஸ்கள்ல அறிவிக்கிறாங்க, நமக்கு யூப்ரட்டிஸ் நதி இருக்கு பாருங்க, அது வற்றி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னப்ப அன்னைக்கு சஹாபாக்கள்லாம் நம்பலையாம. ஏன்னா யூப்ரட்டிஸ் நதி அப்படிங்கிறது அன்னைக்கு உலகத்திலேயே வைத்து ரொம்ப பெரும் நதியாக இருந்துச்சு. அப்ப அவ்வளோ பெரிய நதி, அவ்வளோ தூரங்களை கடந்து வரக்கூடிய நதி, மத்திய கிழக்கு நாடுகளையே கவர் பண்ணக்கூடிய ஒரு நதி, அது எப்படி வத்தி போகும்னு நினைச்சாங்க. ஆனா இது ஒரு கிணறு, வெறும் ஒரே இடத்துல இருந்து வருது, ஒரே ஒரு ஊத்துல இருந்து வருது. ஆனா இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா அது வத்தி போகாம இருந்து கொண்டு இருக்கு. விஞ்ஞானிகள் அதனுடைய ஆரம்ப பகுதியை போய் நம்ம செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அவங்களால அதனுடைய ஆரம்ப பகுதியை செக் பண்ணவே முடியல. ஏன்னா காலகாலமாக என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் எடுத்து கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இப்ப ஆராய்ச்சிகள்லாம் தீவிரமாகுது. அப்படி போய் செக் பண்ணும்போது அவங்களால எங்கிருந்து வருது அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை நம்ம இங்க இருக்கிற தண்ணி எல்லாம் ஒரே நேரத்துல பம்ப் போட்டு எடுத்துட்டா மறுபடியும் வருமா, மறுபடியும் ஆட் ஆகாதான்னு சொல்லிட்டு இவங்க செக் பண்ணிருக்காங்க. அப்ப தண்ணி எடுக்க 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 நீர் ஊத்து என்ன இருக்குன்னா வந்துகிட்டே இருந்திருக்கு. இவங்களுக்கு குறையவே இல்லை. அவங்களும் செக் பண்ணிட்டே இருக்காங்க. எவ்வளவு தண்ணி வெளியெடுத்தாலும் அங்க உள்ள இருக்கக்கூடிய தண்ணி அப்படியே இருக்குது. உடனே பாத்தீங்கன்னா அது கீழே போச்சு, அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு ஊறி வந்துச்சுன்னா கிடையாது. அது குறையவே இல்லை. எடுக்க எடுக்க அது நிரம்புது. அதுவே பாத்தீங்கன்னா விஞ்ஞானிகளுக்கு அதிசயமா இருக்கு. ஏன்னா இது சவுதியில மட்டும் இருக்குங்கிறதுனால பல நாடுகள்ல என்ன பண்றாங்கன்னா அனுமதி கேட்டுட்டு சோதிச்சுட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேரத்துல 200-300 வருஷமாக பல்வேறு காலகட்டத்துல பல்வேறு விதமாக செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுல இந்த கடந்த ஒரு 50 ஆண்டுகளுக்குள்ள நிறைய பாத்தீங்கன்னா அங்க சவுதி கவர்மெண்டே அதனுடைய மகத்துவத்தை கொண்டு வரதுக்காக ஆராய்ச்சிகளுக்கு எல்லாம் பர்மிஷன் கொடுத்தாங்க. அதுல ஸ்கூபா டிரைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது இந்த கடலுக்கடியில எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஜியோகிராபி சேனல்ல பார்த்தோம்னா தெரியும். அது ஒரு மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க, மீன் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் வச்சுட்டு காலுக்கு பாத்தீங்கன்னா நல்லா மீனுடைய ரக்கம் மாதிரி இருக்கிற மாதிரி ஷூ எல்லாம் போட்டு உள்ள போவாங்க. ஆள் கிணறுல போய் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க செக் பண்ணுவாங்க. முக்கியமா ஆள் கடல்ல போய் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் பண்ணுவாங்க. அதை என்ன பண்ணிருக்காங்க, இந்த கிணத்துக்குள்ள அனுப்பியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஆட்களை அவங்க உள்ள போகும்போது பாத்திருக்காங்க. அவங்கனால உள்ள போக 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 பார்க்கும்போது பழங்கால பொருட்கள் இருந்திருக்கு. ஏன்னா அப்ப எல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பொதுவா நிறைய மதத்திலயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, சில தேவையில்லாத விஷயங்கள் காரணமே இல்லாட்டினாலும் பண்ணுவாங்க. ஏதாவது பொருள் உள்ள போடுறது, காசு உள்ள போடுறது, அதை போட்டா நம்மளுடைய தேவைகள் நிறைவேறும் அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சில மூட நம்பிக்கையெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. அந்த மாதிரி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி போட்டது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பொருட்கள்லாம் அங்க இருக்குது. காலத்தை கடந்த காசுகள்லாம் அங்க இருக்குது அப்படிங்கக்கூடிய அந்த காலத்துடைய நாணயங்கள்லாம் அங்க இருக்குது அப்படிங்கறதே என்ன பண்ணிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இல்லாம சில விலை உயர்ந்த பொருட்கள் இருக்குது அதுக்குள்ள கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க போகும்போது அதுக்குள்ள போயிட்டு வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு டைம் டிராவல் பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைம் டிராவல்னு அப்படின்னா இதையோ காலத்தை கடந்து போன மாதிரி இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள போக போக அப்படி ஒரு
ஃபீலிங் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறம் அவங்க என்னதான் உள்ள போனாலும் நிறைய விஷயத்த அவங்களால கண்டுபிடிக்க முடியல. லேப் செக் எல்லாம் பண்றாங்க. லேப்ல எதுக்காக செக் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லா கிணறுலயுமே என்ன இருக்கும், பொதுவா பூச்சி இருக்கும், தவளை இருக்கும், பாம்பு இருக்கும், செடி முளைக்கும், கடைசிக்கு பாசி பிடிச்சிருக்கும். இந்த கிணத்துல ஒரு பாசி கூட பிடிக்கல, ஒரு செடி கூட முளைக்கல, ஒரு புல்லு கூட வரல. அதுக்கப்புறம் பாம்பு இல்ல, தேல் இல்ல, தவளை இல்ல, மீன் இல்ல. எப்படி ஒரு தண்ணி இவ்வளவு சுத்தமா இருக்கு, ஏன் மத்த எதுவுமே இதுல வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆராய்ச்சி பண்றதுக்காக எல்லாம் என்ன பண்றாங்க, போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அதெல்லாம் விஞ்ஞானிகளுக்கே அதிர்ச்சி ஊட்டக்கூடியதா இருக்கு. ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடிய எந்த தண்ணியில இருக்கக்கூடிய தன்மையும் இந்த தண்ணியில இல்லைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் அல்லாஹுடைய மகத்துவம். அதைதான் அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான், அவனுடைய இல்லமாகிய காபாக்கு பக்கத்தால வச்சிருக்கான். நிச்சயமாக நமக்கு ஜம்ஜம் தண்ணி ஸ்பெஷலா இருக்கும். ஆனா நம்ம இதெல்லாம் யோசிச்சு பார்த்திருப்போமா, அதுக்குள்ள இப்படி பொருட்கள் இருக்கு, அதுல காலம் கடந்து போகக்கூடிய அளவுக்கான எண்ணங்கள் வருது. அதுக்குள்ள ஒரு செடி கூட இருக்காது, பாசி பிடிக்காது, வாசம் அடிக்காது, புழுகு இருக்காது, மீன் இருக்காது, பாம்பு இருக்காது, தவளை இருக்காது. இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்திருப்போமா? அதையெல்லாம் விஞ்ஞானிகள் இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஆமா அதுக்குள்ள இருக்க மாட்டேங்குது, அதனுடைய தன்மை மத்த தண்ணிகளை விட ஏதோ ஒரு விதத்துல வேறுபட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர்களுக்கே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, காரணத்தை சொல்லாம திகைத்து போயிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். நாமளும் ஹஜ்ஜுக்கு போகணும். அதிகமாக பாத்தீங்கன்னா ஜம்ஜம் தண்ணி குடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம கொடுப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, விரும்புறவங்க ஒரு ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க.